வணக்கம் நண்பர். நாமளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பரிமளா அண்ட் கோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகான ஒரு ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலிக்கு சாண்டினால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையிலேருந்து ஃபேமிலி எப்படா வெளியே வர போகிறாங்கன்னு பார்த்தா அடுத்து ஒரு 2 சீன்லேயே சாண்டி வந்துட்டு இறந்து போயிட்டான். ஸோ இந்த சாண்டியை கொன்னது யார்? ஏன்னா இந்த ஃபேமிலிக்கு தான் அவனால பிரச்சனை இருந்தனால இந்த ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் தான் வந்துட்டு கொண்டுட்டாங்களா, இல்லை அவனுக்கு வெளியில் நடந்த ஒரு பிரச்சனையால வந்துட்டு அவனை யாரோ போட்டு தள்ளிட்டாங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து இந்த ஃபேமிலி எப்படி வெளியே வர போகிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட முழுநீள கதையாக வந்துட்டு நம்ம பாண்டியராஜ் அமைச்சிருக்காரு. ஸோ இது ஒரு பாப்புலர்ஸுக்கான டெம்ப்ளேட் தான். என்ன அந்த படம் கொஞ்சம் சீரியஸா இருக்கும், இங்க நாங்க டார்க் ஹியூமர் யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு கோலமாவை கோக்கில மாதிரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. பட் சுத்தமா வந்துட்டு எந்த இடத்துலயுமே அதை வந்துட்டு ரீச் அவுட் பண்ணவே இல்லை. படத்தோட ஃபேமிலியை அழகா செட்டில் பண்ணிட்டாரு. படத்துல அங்கங்க ஹியூமர் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்ததே தவிர பல இடத்துல வந்துட்டு அப்படியே சைலண்ட் மோட்ல தான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. என்னன்னா சொல்ல வரீங்க, சாண்டியால பிரச்சனை, சாண்டி செத்து போயிட்டான், யாரா கொலை பண்ணணும்னு கேட்டா நான் இல்லை எல்லாருமே நான் இல்லைங்கிறானுங்க. அப்படி எவன்டா அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வந்துட்டு நம்ம கிரியேட் ஆகுமா, அது சுத்தமா கிரியேட் ஆகிறதுனால படம் மட்டும் ரொம்ப ஃபிளாட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. கடைசியே உங்க ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்றாங்க, ஓ நீ தான் கொலை பண்ணதா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே வந்துட்டு இருந்துச்சு. அந்த சர்ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கும்ல, அது சுத்தமா வந்துட்டு கிரியேட் ஆகவே இல்லை. இவனுங்க கொடுத்த பில்டப்ல இந்த படத்துக்கு நடந்த ப்ரொமோஷன்ல எல்லாருமே வந்துட்டு பாப்பரச மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க இல்லையா. கதகளி மாதிரி வந்துட்டு இவர் ஒரு த்ரில்லர் வந்துட்டு கொடுத்துருக்க போறாரு, சம்ம ட்விஸ்ட் ஒன்று இருக்குன்னு எதிர்பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட போய் உட்காந்தோம் அப்படின்னா சரி படத்துல கலக்கலன்னு காமெடியாச்சு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுமே வந்துட்டு படத்துல மிஸ் ஆகி போச்சு. ஸோ எனக்கு இந்த படம் வந்துட்டு பெருசா எந்த இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகல. முக்கியமா யோகி பாபோட கவுண்டர் எனக்கு சுத்தமா எங்கேயுமே வந்துட்டு ஒர்க் அவுட்டே ஆகல. ஜெயராம், ஊர்வசி, அவங்களோட பொண்ணு 2 பேர், இவங்களோட சில கவுண்டர்ஸ் அங்கங்க படத்துல வந்துட்டு சின்னதா ஒர்க் அவுட் ஆயிருந்தது, அவ்வளவுதானே தவிர முன்னிலையில படமா எனக்கு வந்துட்டு ஒரு பிலோ அவரேஜான படமா தான் எனக்கு இந்த பரிமளா அண்ட் கோ வந்துட்டு அமைஞ்சிருந்தது. நீங்க இந்த படம் பாத்துறீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி.